ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கொழும்புக்கு பர்சனல் வேலையாக போயிருந்தேன். போன இடத்துல ஃபுல் பிஸி, சாப்பிடவே போக முடியல. சரி சாப்பிடவே இல்லையே, நைட்டுக்கு அது ஃபுல் கட்டணும், எங்கேயாவது நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து கூப்பிட்டு போன்னு என் பையன்கிட்ட சொன்னதுக்கு, வாங்க நான் சூப்பர் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளவத்திக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த பீச்சை பார்த்துருப்போம், பட் லேட்டாக வந்தனால இப்போ போய் பார்க்க முடியாது. ஏன்னா சாப்பிட்டுட்டு பஸ் ஏறுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. அபித்ஸ் ரெஸ்டாரண்ட் வெளியில் வந்து டேக்அவே கவுண்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னு என்ட்ரன்ஸ்லேயே கேட் திறக்கிறதுக்கு ஒருத்தர் டக்குன்னு வந்துட்டார். நாங்கள் கீழே இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டோம். மேலே போகும்போது ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையாகவே ரொம்ப டீசெண்டாக, சிம்பிளாக, நீட்டாக, க்ளீனாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேபிள் மேட்லேயே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு சின்னதாக ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சேத்பட் கீழ்ப்பாக்கத்தில் இருந்து கொழும்புக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்த மாதிரி, இந்த ஃபுட் எல்லாமே ட்ராவல் ஆகி இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வேர்ல்டு ஃபேமஸ் தம் பிரியாணி இருக்குது, அப்புறம் மண்டி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நிறைய போட்டிருந்தாங்க. அடுத்ததாக மெனு கார்டு கொண்டு வந்து தந்துட்டாங்க. மெனு கார்டில் வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்தது. ரேட்டு வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லி மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்கோம். பட் நாங்கள் வந்து வேறு எதுவுமே ஆர்டர் பண்ண வேணாம், சிக்கனே போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முதலே முடிவுக்கு வந்து தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் வரும்போதே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்தது. ஏன்னா எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும், மட்டன் பிரியாணியும் பிடிக்கும். பட் மட்டன் பிரியாணியில் பீஸ்லாம் நிறைய இருக்குது, அதால் சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி இந்த கோம்போ ஆஃபர் ஒன்று வாங்கிட்டோம். இது வந்து 2500 அடுத்தது சிக்கன் பிரியாணி வந்து 1550 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. 2 ஷவர்மாவும் வாங்கியிருந்தோம். தந்தூரி கோம்போ ஆஃபரில் வந்து தந்தூரி சிக்கனும் ஒரு பிரெட் அல்வாவும் கொடுத்தாங்க. ஸ்வீட் வேறு ஏதாவது வேணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வெஜிடபிள் பிக்கிள்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த வெஜிடபிள் பிக்கிள் சாப்பிடுவீங்களான்னு தெரியாது. அது வந்து வினிகரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸை வந்து அப்படியே அதில் ஊற வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஷவர்மா வந்து என் பையன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்ன பிறகு நானும் சாப்பிட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பிரியாணி தான். சிக்கன் பிரியாணியில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரைடு அந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பிரியாணி வந்து ரொம்ப ஜூஸியாக, அந்த சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துருந்தது. ஸோ நல்லா விரும்பி மனசார சூப்பராக சாப்பிட்டேன். இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலு, ரொம்ப அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருந்தது. பில்லு பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்துச்சு. 6800 மேலே. பட் இது நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் லஞ்சும் சாப்பிடலை அப்படின்னும் போது எங்களுக்கு இது ஓகே தான். 2 பேருக்கு எவ்வளோ பெரிய பில்லான்னு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும். பட் நாங்கள் லஞ்சும் சாப்பிடலை. அதனால் இந்த இடத்துக்கு மறுபடியும் எங்களால் உடனடியாக போகவும் முடியாது. இதே பிளேஸுக்கு அடுத்த தடவை போவோமானோ எங்களுக்கு தெரியாது. அதனால் சான்ஸ் கிடைக்க மனசுக்கு பிடிச்சதை திருப்தியாக வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.